அனைவருக்கும் வணக்கம். மூத்த குடிமக்களுக்காக அரசு தரப்பிலிருந்து வெளியிடப்படும் முக்கியமான 3 சலுகைகள் பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து கீழே காமிக்கும் ஹைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 60 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களது நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசானது பல்வேறு திட்டங்களை அவர்களுக்காக ஒதுக்கீடு செய்துள்ளது. இதனை நிரூபிக்கும் விதமாக கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்பட்ட நிதி ஆண்டு பட்ஜெட் தொடரில், அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2026-27க்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போது மூத்த குடிமக்களுக்காக பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு என்பது தமிழக அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் முதல் திட்டமானது தாய்மானவர் திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்கள் அனைத்தும் வீடு தேடி வரும். பொதுவாக இந்த திட்டமானது போன ஆட்சியிலேயே கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த ஆட்சியில் 70 வயசுக்கு மேல் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு தான் இத்தகைய திட்டமானது கொண்டு சேர்க்கப்பட்டது. ஆனால் தற்போது இதை மறுபரிசீலனை செய்து 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், அதாவது முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள் ஆகியோர் பயனடையும் வகையில் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் மாதத்தின் முதல் சனி ஞாயிறு அல்லது 2வது சனி ஞாயிறு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வர்றதுக்கு அரசு நிறைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு தான் வருது. நிறைய மாவட்டங்களில் இத்தகைய திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்கள் இன்னும் வீடு தேடி கொடுக்கப்படலை. அதுக்கு காரணம் இத்தகைய திட்டமானது இன்னும் விரிவுபடுத்தப்படலை. இந்த நிதி ஆண்டில் இந்த பட்ஜெட் தாக்கலில் சொல்லியிருக்கிறதுனால கூடிய விரைவிலே, அதாவது செப்டம்பர் மாதத்திலிருந்து வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வர்ற அளவுக்கு அரசு அப்படிங்கிறது இதை கொஞ்சம் விரிவுபடுத்துறதுக்கு முயற்சிகள் மேற்கொண்டுட்டு வராங்க. குறிப்பாக இந்த திட்டத்தில் நீங்கள் 60 வயசு மேலே ஆயிடுச்சு, நான் இதில் எப்படி செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ரேஷன் ஊழியர்கிட்ட போய் உங்களுடைய ரேஷன் கார்டை கொடுத்துட்டு அது கூடவே நீங்கள் ஆதார் ஐடியும் கொடுக்கணும். ஏன்னா வயது அங்கீகாரத்துக்கான சான்று அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லை. அது நம்மளுடைய ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதை கொடுக்குறப்ப அதில் உள்ள டேட் ஆஃப் பர்த் வச்சு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு 60 வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தது அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழ் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது வழங்கப்படும். அதுவுமே இந்த திட்டம் எல்லாருக்குமே செயல்படுத்தப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா இருக்கிறாங்க. அம்மா தான் இதில் குடும்ப தலைவியாக இருக்காங்க. அம்மாவுக்கு 60 வயசு ஆகிடுச்சு. ஆனால் அதே குடும்ப அட்டையில் மகன், மகள், மருமகள் எல்லார் பேரும் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்கு வீடு தேடி ரேஷன் பொருள் வழங்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுவே தனியாக வசிக்கிறாங்க, அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரவங்க, அதாவது கணவர் 2 பேரும் மட்டும்தான் தனியாக வசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருள் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மாதிரியான நடவடிக்கைகள் தான் தற்போது வரைக்கும் நடைபெற்று வருது. இனி வரும் காலங்களில் மாற்றம் ஏற்படுறதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் இப்போ வரைக்குமே தனியாக இருக்கிறவங்க, தனியாக ரேஷன் கார்டு வச்சுருக்கக்கூடிய 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வீடு தேடி ரேஷன் பொருள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுருக்கு. உங்களுக்கு வரல அப்படின்னா ரேஷன் ஊழியர் மூலியமாக இதை நீங்கள் பெற்றுக்கலாம். 2வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கைரேகை தேஞ்சு போனதுனால நிறைய பேருக்கு இன்னுமே வீடு தேடி ரேஷன் பொருள் போனாலுமே அந்த பயோமெட்ரிக் முறையில் கைரேகை தேஞ்சு போனதுனால அதில் பதிவு அப்படிங்கிறது ரொம்ப நேரம் ஆகுது. அதனால் நிறைய பேர் இதுக்காக ரொம்ப நேரம் நீண்ட நேரம் காத்துட்ருக்கிற மாதிரியும் இருக்குது. குறிப்பாக ரொம்ப நேரம் வரிசையில் நின்றுட்டுருக்க மாதிரியும் இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காகவே தான் இப்போ புதிய தொழில்நுட்பம் அப்படிங்கிறது கொண்டு வரதுக்கு தமிழக அரசு முயற்சி செஞ்சிட்ருக்கு. இது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு அப்படிங்கிறது நம்மளுக்கு ரேஷன் கடையை ஃபுல் அண்ட் ஃபுல் நவீனமயமாக்கணும், எந்தவித முறைகேடும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. பேக்டு ஐட்டம்ஸ்லாம் இனிமேலேருந்து கொண்டு வரணும், மக்களுக்கு தரமான பொருட்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. குறிப்பாக ரேஷன் அரிசி தரமானதாக இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நெல் விநியோகம் செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கூடுதல் தொகை அப்படிங்கிறது ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதன் மூலியமாக ரேஷன் பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு ரேஷன் அரிசி வச்சே நம்ம மாதம் சாப்பிட்ற மாதிரி வீட்டரிசி மாதிரி கொண்டு வரணுன்றது ஒரு நோக்கம் அப்படிங்கிறது தமிழக அரசிட்ட இருந்துகிட்ருக்கு. அதுக்கான முன்னேற்பாடுகளும் தற்போது தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. அதோடைய இன்னொரு வெர்ஷனாக தான் ஃபேஷியல் ரெகக்னேஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. முக அங்கீகாரம் மூலியமாக கைரேகை பதியாமல் ரொம்ப நாள் காத்துட்ருக்கவங்க, அதாவது ரொம்ப நேரமாக ரேஷன் பொருள் வாங்குறதுக்காக காத்துட்ருக்கோங்க, இல்லைன்னா கடுமையான உழைப்புனால கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கும், அவங்களுடைய அந்த கைரேகை அப்படிங்கிறது ரேஷன் அந்த பயோமெட்ரிக் முறையில் விழுகாது. அதனாலேயே ரொம்ப நேரம் நின்றுட்டே இருப்பாங்க ரேஷன் கார்டில். அதுவும் அவங்களோட கைரேகை விழுகலை அப்படின்ட்டு இதை சரி செய்கிற நோக்கில் தான் உங்களுக்கு ஃபேஷியல் ரெகக்னேஷன் சொல்லக்கூடிய முக அங்கீகாரம் கொண்டு வர்றாங்க. இதில் நம்மளுடைய முக அங்கீகாரத்து மூலியமாகவே நம்மளுடைய முகத்தை ஸ்கேன் பண்ணி எப்படி நம்ம லாக் திறக்கிறோமோ மொபைல் ஃபோனில், அதே மாதிரி நம்ம முகத்தை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இதனால் தேவையில்லாத போலி ரேஷன் அட்டைகள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படும். சரியான நபர்களுக்கு ரேஷன் பொருட்கள் போகிறதும் உறுதி செய்யப்படும் அப்படின்ற காரணத்துக்காக இது ஒரு சலுகையாக கொண்டு வந்திருக்காங்க. 3வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு முதியோர் உதவித்தொகை திட்டம் அப்படிங்கிறது தான். இது எல்லாரும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்ருக்க ஒரு முக்கியமான திட்டம் அப்படிங்கிறது. ரூ. 3000 உயர்த்தி வழங்குறதுக்கான திட்டம் அப்படிங்கிறது இதுவரைக்குமே எந்தவித நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அறிக்கைகள் அப்படிங்கிறது வரல. இதுக்கான முயற்சிகள் இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த முயற்சிகள் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ரூ. 3000 வாங்குவீங்கள்ல, அந்த ரூ. 3000 தொகை வழங்கப்படுது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள மகளிர் உரிமை தொகை திட்டத்திலேருந்து முதல் கட்டமாக நீக்குவாங்க. நீக்கி 60 வயசில் இணைச்சிட்டு உங்களுக்கு மாதம் முதியோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழே ரூ. 1000 இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அதை 1500 உயர்த்தி உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1500 மாதம் வாங்குற மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்த கட்டமாக தான் ரூ. 3000 அப்படிங்கிறது உயர்த்தி வழங்குவாங்க. பொதுவாக இதை ஒரே வருஷத்துலேயே பண்ணிவிடுவாங்களே, இல்லை ஒரே மாதத்துலேயே பண்ணிவிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களை முதியோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழே மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ரூ. 3000 வழங்குறதுக்கான நடவடிக்கை அப்படிங்கிறத தமிழக அரசு ஏற்படுத்தும் அப்படின்னு ஆலோசனைகள் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 1500 மாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தற்போது எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கையின்படி. ஏன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாரையுமே மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே நீக்கிறதுக்கு அரசு நிறைய நடவடிக்கைகள் எடுத்துகிட்ருக்கு. இதில் நீக்கிட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக நம்மளுக்கு முதியோர் உதவித்தொகை திட்டத்துக்கு மாறிடுமா, இல்லை அப்படின்னா இதுக்காக அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதுக்கும் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஏதேனும் ஒரு குறைபாடுகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அரசே உங்ககிட்ட கேட்பாங்க. அதாவது அரசே சில அறிக்கைகளை விடுவாங்க. அது மூலிமா நீங்கள் அதை அப்ளை பண்ணலாமா வேணாமான்றது அதுக்கு மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் 60 வயசு நம்மளுடைய ரேஷன் கார்டில் ஆதார் கார்டு எல்லாமே தான் இணைச்சிருப்போம். ஆதார் கார்டில் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது இருக்கும். அதோட அடிப்படையில் நம்மளுக்கு 60 வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்மளை முதியோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழே இணைச்சிடுவாங்க. இதுக்கு மாத வரம்பு நிறைய இது கொடுத்துருக்காங்க. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜிஎஸ்டி எதுவும் கட்டாத நபராக இருக்கணும். அதாவது பென்ஷன் தொகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் வாங்காத நபராக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் முதியோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழே சேர்க்கப்படுவீங்க. நீங்கள் ஏதாவது பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது அவங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி தான் தகவல் வெளியாகி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 60 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வருமான வரி அப்படிங்கிறது, அதாவது வருஷத்துடைய வருமானம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தொகையில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும். அதுதான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் முதியோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழே உங்களுக்கு மாதம் ரூ. 3000 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான ஆலோசனைகள் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் நடைமுறை அப்படிங்கிறது நடக்கலை. ஆனால் 60 வயசுக்கு மேற்பட்டவங்களை மகளிர் உரிமை தொகை திட்டத்திலேருந்து நீக்கிறதுக்கான ஆலோசனைகள் நடவடிக்கைகள் அப்படிங்கிறது தீவிரமாக இப்போ நடந்துட்டுருக்கு. கூடிய சீக்கிரமே 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள மகளிர் உரிமை தொகை திட்டத்திலேருந்து நீக்கி உங்களை முதியோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழே சேர்த்து 1500 ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ரூ. 3000 வழங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரூ. 3000 வழங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதமோ அடுத்த மாதமோ வந்துடுமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இப்போக்கின்னு அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6லேருந்து 7 மாதம் ஆகும். ஏன்னா நிதிநிலை இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா அமைச்சர்களும், அதாவது நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்களே சொல்லியிருந்தாங்க. இப்போக்கின்னு எங்கள்கிட்ட நிதி நிலை இல்லை, அதனால் நாங்கள் முக்கியமாக எல்லா பெண்களும் பயன்பெறக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். அண்ணன் சீர் திட்டம், தாய் மாமன் தங்க மோதிர திட்டம், இலவச ஆடு வளர்ப்பு திட்டம், இலவச கறவை மாடு வழங்கும் திட்டம், இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கட்டாயம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ரூ. 3000 பணம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஆனால் உங்களை ஃபஸ்ட்டு முதியோர் உதவித்தொகை திட்டத்துக்கு மாற்றி 1500 கொடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரூ. 3000 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம முதியோர்களுக்காக தமிழக அரசு நிறைய பேருக்கு தெரியாத நிறைய ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் சலுகைகள் அப்படின்ற ஒரு வீடியோ அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். மறக்காமல் அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஹைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.